அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ ஜெய் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தற்போது நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடத்தில் பணம் சேருவதற்கான, செல்வம் சேருவதற்கான கிரக சேர்க்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பணம் அப்படிங்கிறது இந்த பூமியில் முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்குது. செல்வத்தை, சொத்துக்களை விரும்பாதவங்க யாரேனும் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் ஜோதிடம் பார்க்க போகிறவங்க ஒரு முறையாவது இவர் நல்லா, இந்த ஜாதகர் இவருடைய எதிர்காலத்தில் நல்லா பணம் சம்பாதிப்பாரா, சொத்து சேர்க்கைலாம் இருக்குமா, நல்லா இவர் வாழ்க்கை எப்படி இருக்கும், வேலைக்கு போய் நிறையா தொழில் செய்து பணம் சம்பாதிப்பாரா அப்படின்னுங்கிறத முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆகவே இந்த பணம் சம்பாதிப்பதற்கான கிரக சேர்க்கைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது பணம், தன யோகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு லக்னத்திற்கு 2வது ஸ்தானம். இந்த 2ஆம் இடம் ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்ல பலத்தோடு இருந்தாவே அவங்களுக்கு கையில் பணம் நிற்கும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. 2ஆம் அதிபதி 2இல் ஆட்சியாக இருக்கும்போது, அல்லது 2ஆம் அதிபதி கேந்திரங்களிலோ திரிகோணங்களிலோ இருக்கும்போது, அல்லது 2ஆம் அதிபதி உச்ச வீட்டில் இருக்கும்போது ஒருத்தருக்கு செல்வ நிலை உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. 2ஆம் அதிபதி அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கோம் லக்னம். அதற்கு ஜாதகத்தில் லக்னம்ங்கிறது 1வது வீடு, அதற்கடுத்த 2வது வீடு. அந்த 2வது வீட்டுக்கான கிரகம் அந்த ராசி கட்டத்திலேயே இருந்தது அப்படின்னா அது அந்த ராசியில் அந்த கிரகம் உச்சமாக ஆட்சியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது தவிர அதோட உச்ச வீட்டில் இருந்தாலும் அது சிறப்பான ஒரு யோகத்தை பெறும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் சிலருக்கு 2ஆம் அதிபதி 6, 8, 12 இது போன்ற துர்ஸ்தானங்களில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பணம் கையில் சேராது. 2ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் பலத்தோடு இருந்தாலும் அவங்களுக்கு செல்வ நிலை உயரும். தீய கோள்களோ அல்லது நீச கிரகங்களோ 2ஆம் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு செல்வ நிலை இருக்காது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அடுத்தது குரு 2 கூடையவராக இருந்து 2இல் இருந்தாலோ அல்லது 2ஆம் இட அதிபதியோட 2இல் குரு சேர்ந்தாலோ பொருள் வரவு ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது தனம், நிறைய பொருள் சேரணும் அப்படின்னா தனம் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி லாபாதிபதி. இந்த 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் இருந்தாலும் இது அவங்களுக்கு செல்வம், அதிகப்படியான செல்வம் சேர்றதுக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது செல்வ நிலையை உயர்றதுக்கு உள்ள கிரக சேர்க்கையில் இதுதான் முதன்மையானது அப்படின்னு சொல்லப்படுது. 2 மற்றும் 11 கூடையவர்கள் சேர்ந்து அதில் ஒருவர் பலம் பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அல்லது 2, 11 கூடையவர்கள் சேர்ந்து கேந்திர திரிகோணங்கள் இருப்பது ரொம்பவே சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா 2, 11 கூடையவர்கள் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா 2, 11 கூடியவர்கள் சப்தம பார்வையாக, நேரடியாக 7ஆம் பார்வையாக 2, 11ஆம் அதிபதிகள் பார்த்து கொள்வதும் சிறப்பான ஒரு யோகத்தை தரும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு தன பிராப்தி ஏற்படும். எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு பொருள் சேர்க்கை ஏற்படும். சொத்து சுகங்கள்லாம் அதிகமாக சேர்ந்து திடீர்னு அவங்க வாழ்க்கை நிலை உயர்வு ஏற்படும். இந்த மாதிரியான 2, 11 கூடையவர்கள் ஒருவருக்கொருவர் கேந்திரங்களில் இருந்தாலும் மேற்படி ஸ்தானங்கள் லக்னத்திற்கு கேந்திரங்களாக நிலை உயரும் என்று சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில். அடுத்தது 11ஆம் பாவம் அப்படின்னா நாம் நினைக்கிறது நிறைவேறக்கூடிய பாவம். 11ஆம் பாவம் லாபஸ்தானம். இந்த ஸ்தானம் முக்கியமாக இது 3, 6, 11ஆம் அதிபதிகள் லக்ன பாவிகள் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. இந்த 3, 6, 11ஆம் இட அதிபதிகள் தீமை செய்வார்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துலையே இருக்கிறது ஒரு செயலில் தொழிலையோ வியாபாரத்திலேயோ அல்லது வேலை செய்கிறதுலையோ இவங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடும். அதனால் 2ஆம் அதிபதி 2இல் இருக்கிற மாதிரி 11ஆம் அதிபதி 11இல் இருக்கிறதும் ஒரு மிக சிறப்பான ஒரு யோகம். எல்லா விஷயங்கள்லையுமே அவங்களுக்கு லாபஸ்தான அதிபதி லாபத்தில் இருந்தார்னா ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு செல்வச்சேர்க்கை ஏற்படும். 11ஆம் இட அதிபதி நல்ல நிலையில் இருப்பது, 11இல் ஒரு உச்ச கிரகம் இருப்பது ஒரு சிறப்பான யோகம்.
11ல் உச்ச பெற்ற கிரகம் இருந்தால் வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. ஸ்ரீராமருக்கு பார்த்திங்கன்னா 11ல் சந்திரன் உச்சம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதே போல் நம்ம கலைஞர் ஐயா ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கலைஞருக்கு கடக லக்னம், ரிஷபத்தில் அவருக்கு ராசி ரிஷபத்தில் சந்திரன் உச்சம், லக்னாதிபதியே வந்து 11ல் வந்து உச்சம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால் இந்த 2 11ஆம் அதிபதிகள் சேரும்போது அது வந்து அதிகப்படியான பணத்தை தரக்கூடும். அதாவது 11ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தன லாபம் கிடைக்கும். பணம் பல வழிகளிலும் வரும். நிதி நிறுவனம், வட்டி தொழில், பேச்சால் வந்து வாக்கு வன்மையால் அவங்க சம்பாதிக்கக்கூடிய யோகம், நல்ல உடல் வளம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் எல்லாமே நிறைந்தவர்களாக இருப்பாங்க. ஆகவே இதுதான் நண்பர்களே, இந்த 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும், அதாவது தீய கிரகம் இருந்தாலுமே அது வந்து நன்மையை தான் தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே 2 11 சேர்ந்து அல்லது பரிவர்த்தனையாகி அல்லது ஒன்றுக்கொன்று கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ இருந்து அல்லது சப்தம பார்வையாக நேரடியாக பார்வையிடுறது ஒரு சிறப்பான யோகம். இது வந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவர் கண்டிப்பாக செல்வ சேர்க்கையோட சொத்து சுகங்களோட சிறப்பாக வாழ்வார். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரகநிலைகள் ஒவ்வொன்றும் வந்து இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி.